உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராம தப்பிச்சுட்டீங்க. ஆனா படங்கள் மட்டும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் மக்கள் சக்தியா? அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் ரஜினிகாந்த பத்தி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதுதான் ரொம்பவே பேசு பொருளா மாறி இருக்கு, வைரலாவும் மாறி இருக்கு. இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் பத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பெரிய அளவுல விவாதமா மாறிடும். சொல்ல போனா நடிகர்கள் அரசியலுக்கு வரதா இருக்கட்டும், அவங்க வராம இருக்கிறதா இருக்கட்டும், இத பத்தி தான் ரசிகர்கள் அதிகமா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு நிலையில தான் ப்ளூ சட்டை மாறன் நடிகர் ரஜினிகாந்த் பத்தி பேசின ஒரு விஷயம், அதாவது அவர் போட்ட ஒரு பதிவு பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சார்பில தமிழகம் முழுவதுமே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதாவது ஆளும் திமுக அரச கண்டிச்சு இவங்க போராட்டத்துல இறங்குனாங்க. இந்த போராட்டத்துல ஆதவ அர்ஜுனா கலந்துகிட்டு ஒரு விஷயத்த பேசினாரு. இதுதான் பெரிய சர்ச்சையா மாறுச்சு. அதுக்கு காரணம் இவர் ரஜினிகாந்த பேசியிருந்தாரு. அதுதான் பெரிய விவாதமா மாறுச்சு. என்னன்னா, ரஜினிகாந்த் பயந்துட்டாரு. எங்க விஜய் பயப்பட மாட்டாரு. இப்படின்ற ஒரு கோர்வையா ஒரு விஷயத்த சொன்னதுதான் கொஞ்சம் ரொம்பவே பேசு பொருளா மாறிடுச்சு. என்னன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா அவங்களுக்கு திமுக அரசு மிரட்டல் கொடுத்ததுனால பயந்துட்டாரு. ரஜினிகாந்த் திமுக அரசுக்கு பயந்துட்டு தான் அரசியலுக்கு வராம பின் வாங்கிட்டாரு. அவங்களோட மிரட்டல்களுக்கு பயந்துட்டு ரஜினிகாந்த் பின் வாங்கிட்டாரு. அதனாலதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, விஜய் இந்த அரட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. எதுக்காகவும் பின்வாங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதாவது ரஜினிகாந்த் பயந்த மாதிரி விஜய் பயப்பட மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு. இதனால ரஜினிகாந்தோட ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க விஜய் பத்தி பேசுனீங்கன்னா, நீங்க விஜய் பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்காக ரஜினிகாந்த பத்தி பேசுறீங்க? அவர் பயந்துட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை டேமேஜ் பண்றதுக்காக இப்படி பேசியிருக்கீங்க. எப்படி நீங்க இப்படி பேசலாம்? நீங்க நீங்க விஜய ஹைலைட்டா பேசுறதுக்காக ரஜினிகாந்த குறைச்சு பேசிருக்கீங்க. இப்படி எப்படி பேச முடியும்? அப்படின்ற மாதிரி நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு ப்ளூ சட்டை மாறன் ரஜினிகாந்த் பத்தி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. இதுவுமே பெரிய அளவுல விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பதிவுல ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க அரசியலுக்கு வராம தப்பிச்சுட்டீங்க. ஓகே. ஆனா படங்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்கீங்க. உடம்பு சரியில்லாத ஒருத்தர் எப்படி படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? இதுதான் மக்கள் சக்தியா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இத பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக ரஜினிகாந்த பத்தி பேசுறீங்க? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ தேவையில்லாம ரஜினிகாந்த் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ஒருத்தரை ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் டேமேஜ் பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா அவர் பயந்து தான் போயிட்டாரு அப்படின்ட்டு. அவருக்கு உடம்பு சரியில்லாம தான் அரசியலுக்கு வராம போயிட்டாரு. நீங்க இத தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பா ரஜினிகாந்தோட ரசிகர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல இதுதான் போயிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ரஜினிகாந்த நேசிக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேள்விகளை ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எங்க தலைவருக்கு தைரியம் அதிகமா தான் இருக்குது. அவர் அப்பத்துல இருந்தே செய்தியாளர்களை சந்திச்சுட்டு தான் வராரு. ஆனா உங்க தலைவர் விஜய் மட்டும் தான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் பத்திரிகையாளர்களை கண்டாலே ஓடி ஒளிஞ்சுறாரு. பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு கூட தைரியமே இல்லாத ஒருத்தர் விஜய் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் ஓடி ஒளிகிறார். அதுக்கு கூட அவருக்கு தைரியமே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை நிறையவே முன் வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது பேசுனதா இருக்கட்டும், அரசியலுக்கு நான் வரல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த வீடியோக்களை வெளியிட்டு இப்படி எங்க ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, உங்களால முடியுமா? உங்க விஜயால முடியுமா? இப்படி பத்திரிகையாளர் சந்திக்க முடியுமா? அவரோட ரீசன் வேற என்னவா வேணாலும் இருக்கட்டும், எங்க தைரியம் இருக்குன்னு சொன்னீங்களே, உங்களோட தைரியம் இதுதானா? அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரோட ஆதரவாளர்கள், அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போறாரு, நம்ம அவர் கூட சேர்ந்து பயணிக்க போறோம், அவரோட கட்சியில சேர்ந்துக்க போறோம் அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. அவரோட கட்சி இப்ப அறிவிச்சுடுவாரு, இப்போ அரசியலுக்கு வந்துருவாரு, அப்போ வந்துருவாரு அப்படிலாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதனால கொஞ்சம் பணிகள் கிடப்புல போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா திரும்பி கொஞ்சம் தேறி வந்ததுக்கு அப்புறமா அரசியலுக்கு வந்துடுவாரு, தலைவர் கண்டிப்பா அரசியலுக்கு நல்லது பண்ணுவாரு, மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலை திடீர்னு எல்லாருக்குமே ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு விஷயத்த பேசிட்டாரு.
இவர் இந்த மாதிரி யாருமே இப்படி சொல்லுவார்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது அந்த டைம்ல யாராலையும் ஏத்துக்க முடியலன்னு கூட சொல்லலாம். என்னன்னா திடீர்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அதனால என்னால வந்து அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த டைம்லயே இந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பின்னாடி வேற ஏதோ வேலை நடந்திருக்குது. அதனால தான் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஒரு பக்கம் அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து யாரோ மிரட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ சொல்லிட்டாங்க. வேற ஒருத்தரோட தூண்டுதலின் பெயரில தான் இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்லயே வந்து விவாதம் வந்துச்சு. திரும்பவும் அதே விவாதத்த தான் இப்ப மறுபடியுமே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அண்ட் ப்ளூ சட்டை மாறன். இப்ப இவங்க 2 பேரும் சொன்ன விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. அதுக்கு எதிராவும் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் வந்துட்டு நெறைய கண்டனங்கள தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில பழைய வீடியோக்கள வெளியிட்டு வந்து உங்களால முடியுமா? உங்க தலைவரால இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? தைரியமா வெளிப்படையா பேச முடியுமா? அப்படின்ற மாரி கேள்விகள கேட்டுட்டு வராங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல கடந்த 2 நாட்களா இந்த விஷயம் மட்டும் தான் போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ ரஜினிகாந்த் அரசியல்ல இல்லனா கூட திரும்பவும் ரஜினிகாந்த் பேர இழுத்ததுனால, ரஜினிகாந்த் பத்தின விஷயங்கள் மட்டும் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்திபன் பேசின விஷயங்கள் ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்த நிலையில, இப்போ ரஜினிகாந்த் பத்தி பேசின விஷயங்கள் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில எல்லாருமே தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு கட்சியினரும் இன்னொரு கட்சியினரை குறை சொல்றதா இருக்கட்டும், மத்தவங்கள குறை சொல்றதா இருக்கட்டும், இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு அரசியல்ல இல்லாத ஒரு நபர பத்தியே இப்போ திடீர்னு அரசியலுக்குள்ள இழுத்து போட்டு பேசுறது வந்துட்டு டிஃபரெண்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து விலகி போயிட்டார். நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு ரஜினிகாந்த் பத்தி பேசுனதுனால தான் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் வந்து பேசுபொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ரஜினிகாந்த் வந்து உண்மையாவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து எப்படி தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் வந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ப்ளூ சட்டை மாறன் சொன்னது கரெக்ட் தான். அவர் சொல்றதுல தப்பே இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்பினர் வந்து சொல்றாங்க. எப்படி ரஜினிகாந்தோட ரசிகர்கள் வந்துட்டு தங்களோட கொந்தளிப்ப வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்களோ, அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு அகைன்ஸ்டாவும் நெறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா, இப்ப ப்ளூ சட்டை மாறன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கேட்கிற கேள்வி என்ன? அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராம ஓடிட்டாரு. ஆனா, படங்கள் மட்டும் கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்காரு. படங்கள் நடிக்கும்போது மட்டும் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகலையா? அப்படின்ற நெறைய குற்றச்சாட்டு, நெறைய கேள்விகள முன்வச்சுட்டு இருக்காங்க. இதனால தான் நீயா நானா அப்படின்ற போட்டியில வந்துட்டு சண்டை போய்க்கிட்டே இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.